Support system. Support refers to additional requirements beyond the usual human skills, capacities and technical facilities. சப்போர்ட்டுங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? அடிஷ்னலாக என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹியூமன்ஸ்க்கு யூஸ்வலாக என்னென்ன தேவை, திறன்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக தேவை, ஸ்கில்ஸ், கெப்பாசிட்டி, டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே தேவை. The support system relates to the additional requirements other than the usual human skills or capacities of the teacher and the facilities usually available in the ordinary class. மறுபடியும் அது எதை சொல்லுறாங்க? சப்போர்ட் சிஸ்டம்ன்றது எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா, அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதர் ஹியூமன் ஸ்கில்ஸு, இந்த கெப்பாசிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆர்டினரி கிளாஸ் ரூமில் அவைலபிளாக இருக்கும் யூஸ்வலாக. ஓப்பன் எண்டட் லைப்ரரி ரிசோர்ஸஸ், அதே மாதிரி எல்லாரும் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது, எல்லா புக்ஸு, தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. டு எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். லெஷர்லி ப்ராப்ளம் சால்விங், லெஷராக ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இன்வால்விங் வித் கம்யூனிட்டியோட இன்வால்வ் பண்ண முடியும். இன்டர்வியூஸ் எடுக்க முடியும், கொஸ்டினர்ஸ் எடுக்க முடியும், அப்சர்வேஷன் ஷெடியூல் பண்ண முடியும், சைட் விசிட் பண்ண முடியும், லீகல் ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், நியூஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம், சர்வேஸ், கலெக்ஷன் டேட்டா அண்ட் யூஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் வரும்போது இந்த மாடல் இதுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி, ஹையர் செகண்டரி 2 லெவல்லையுமே இது அப்ளிகபிள். ஏன் அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ஹையர் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால, மென்டல் காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஹையர் ஓட திங்கிங்னு சொல்லுவாங்க, ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வரதுனால இது செகண்டரிக்கும் வரும், ஹையர் செகண்டரிக்கும் இது அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் லெவலில் அப்படின்னு. It also encourages social inquiry and problem solving attitude. It is applicable in solving problems. அதே மாதிரி இது வந்து நம்ம எதுக்காக சோஷியல் என்கொயரிக்காகவும் ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட்ஸ்க்காகவும் இதை நம்ம வந்து ஊக்கப்படுத்தலாம். அதே மாதிரி எதுக்காக அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக. எஃபெக்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னும் போது இதில் என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான். டைரக்ட் எஃபெக்ட், இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து நச்சுரண்ட்டாக இருக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்றது, அந்த இதில் ரிசல்ட் ஆகுது அப்படின்னு. இட் இஸ் இன்டைரக்ட் எஃபெக்ட், இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டையும் இது வந்து ரிசல்ட் ஆகுது. பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்குவரி இன்ஸ்ட்ரக்ஷன் மினிமைசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரைசிங். இப்போ மனப்பாடம் பண்ணுறத வந்து இது மினிமைஸ் பண்ணுது. ஓகே, ஏன்னா ஏற்கனவே எக்ஸாமின்டு ஃபேக்ட்ஸை வந்து இவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க, வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் வெரிஃபை பண்ணி பார்க்கறதுனால இது மினிமைஸ் பண்ணுது. இதில் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் விச் இன்வால்வ் எக்ஸாமினிங் டெஸ்டபிள் ப்ரொபோசிஷன்ஸ் concerning knowledge, problems and arriving and warranted conclusions. அது மாதிரி ஒரு நாலேஜ், ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துலேயும் இது பண்ணி கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்சைட் டு சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு இது வலியுறுத்துது. என்ஹான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இது வலியுறுத்துது. அடுத்தது, advocates of the social inquiry method of instruction argue that students who regularly engage in this mode of instructions will make more gains in critical thinking skills. ஸோ critical thinking skillஸில் இவங்க வந்து ரொம்ப அதிகப்படியாக என்கேஜ் ஆகியிருப்பாங்க ரெகுலராக அப்படிங்கிறதான். ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, inquiry materials may be available but that does not ensure that the teachers and students effectively utilize them to engage in inquiry discussions. ஸோ இன்குவரி மெட்டீரியல்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கும், பட் இது வந்து என்னது எதுக்கு இல்லை, டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. டீச்சர் மே சே தட் ஹீ யூசஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இன்குவரி இன்ஸ்ட்ரக்ஷன் பட் இட் இஸ் நாட் நெசசரிலி ஃபாலோ தட் ஹீ ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட்ஸ் இட் இன் டிஸ்கஷன். டீச்சர் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இந்த இன்குவரி இன்ஸ்ட்ரக்ஷனை, பட் ஆனால் அவங்க வந்து இது கிளாஸ் ரூம் டிஸ்கஷனில் கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாதுங்கிறது இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா டிஸ்கஷனும், நாட் ஆல் டிஸ்கஷன்ஸ் கிளாசிஃபைட் பை ரிசர்ச்சர்ஸ் ஆஸ் இன்குவரி ஆர் ரிஃப்ளெக்டிவ் இன் நேச்சர். எல்லாமே வந்து இங்கே வந்து ரிசர்ச்சர்ஸ் தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் இன் நேச்சர் தான், அப்போ அதை இன்கொயர் பண்ணி தான் ஆகணும். A teacher may be indirect and allow students to hypothesize about problems
but no attempt is made by the student or teacher to defend or prop their hypothesis. இப்போ ஒரு டீச்சர் வந்து இன்டைரக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹைப்போதசிஸ் கண்டுபிடிங்க, அப்போ ஒரு ப்ராப்ளம்ஸாக்கு ஹைப்போதசிஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த அட்டம்ப்ட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலை, இல்லை டீச்சர் வந்து டிபெண்ட் பண்ணலை, இல்லை வந்து இது என்னால் வந்தது அப்படின்னு சொல்லி டிபெண்டும் பண்ணாமல் இருந்தாங்க, ப்ராப் தேர் ஹைப்போதசிஸ் கூட பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். The teacher who wishes to promote inquiry dialogue in his classroom also frequently encounters difficulties. அது மாதிரி டீச்சர் வந்து ஒரு இன்கொயரி டயலாகை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாலையும் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கிளாஸ் ரூமில். அப்படிங்கிறது தான் இதோட ட்ராபேக்கு. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது இந்த டாபிக். அடுத்தது கார்ல் ராஜர்ஸோட நான் டிரெக்டிவ் மாடல். நான் டிரெக்டிவ் மாடல்னும் போது நான் டிரெக்டிவ் டீச்சிங் மாடல் இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் கார்ல் ராஜர்ஸோட ஒர்க்கை பேஸ் பண்ணி இதில் வந்துச்சு. அண்ட் சம் ஆஃப் த அதர் அட்வொகேட்ஸ் ஆஃப் நான் டிரெக்டிவ் கவுன்சிலிங், அது மாதிரி இன்னும் சில பேரும் இதுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ரோஜர்ஸ் சேட் தட், ரோஜர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் enable people to grow and therefore instruction should be based on concepts of human relations. அப்போ இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஹியூமன் ரிலேஷன்ஸை வச்சு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்படி இந்த பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த மக்கள் வந்து வளர்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து. rather than on concepts of subject matter தாண்டி ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தாட் ப்ராசஸ் அப்போ தான் அதில் வரும். தாட் ப்ராசஸ்க்கோ இல்லை ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் சோர்ஸஸோ இதுக்கெல்லாம் தவிர ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. The teacher's role in non-directive teaching is that of a facilitator who has a personal relationship with the students, okay, who guides their growth and development. இந்த டீச்சரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டைரக்டிவ் டீச்சிங் கொண்டு வரது தான் டீச்சரோட ரோலு. இஸ் தட் ஆஃப் அ ஃபெசிலிட்டேட்டர். ஓகே, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். அவங்க வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அ ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். ஹூ ஹேஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. என்ன கரெக்டாக பண்ணியா, என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்க கூடயே நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அண்ட் ஹூ கைட்ஸ் தேர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களோட வளர்ச்சியை நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஓகே, இது மாதிரி வளரணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் ரொம்ப முக்கியம் கொடுக்குறாரு. The teacher encourages their students to develop innovative ideas about their present and future lives, the work of their school and healthy relationship with others. ஒரு டீச்சர் வந்து எதுக்கு உற்சாகப்படுத்தணும் ஒரு குழந்தைங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இனோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, ஒரு தனித்துவமான ஐடியாஸ் இருக்கணும் அதில் அப்படின்னு நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும். ப்ரெசண்ட்லேயே இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் லைஃப்லேயே இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இருந்தாலும் சரி. ஒர்க் ஆஃப் தியர் ஸ்கூல் அண்ட் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் எல்லாரோடையும் அவங்க ஒற்றுமையாக அவங்க வந்து வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை எல்லாரோடையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட அசம்ஷன் என்ன, நான் டைரக்டிவ் மாடல்னா டீச்சிங் மேக்ஸ் த அசம்ஷன்ஸ் தட் ஓகே இந்த நான் டைரக்டிவ் மாடல் ஆஃப் டீச்சிங்ல என்ன அசம்ஷன்ஸ் கொண்டு வர்றாருன்னா the students are willing to be responsible for their own learning. அந்த ஸ்டூடெண்ட்டு தான் அவங்களோட லேர்னிங்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அண்ட் இட்ஸ் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த வில்லிங்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ் வந்து அவங்களுடைய வில்லிங்னஸ் பொறுத்து இருக்குது, ஸ்டூடெண்ட்டோடைய விருப்பத்தை பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்குது. நல்லா அச்சீவ் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், இனோவேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட பொறுப்பாக இருக்குது. டீச்சர் டு ஷேர் ஐடியாஸ் ஓப்பன்லி அண்ட் டு கம்யூனிகேட் ஆனஸ்ட்லி வித் ஒன் அதர். டீச்சர்ன்றவங்க என்ன பண்ணணும், ஐடியாஸை ஷேர் பண்ணலாம், ஓப்பனாக சொல்லலாம், இந்த ஐடியாஸில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். அது மாதிரி ஹானஸ்ட்டாக அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் ஒருத்தரோடையும் அப்படின்றது தான் டீச்சரோட ரோல் இங்கே அப்படின்னு நான் டைரக்டிவ் மாடலில் அசம்ஷன் கொண்டு வராங்க. இந்த கோல்ஸ் என்ன, இதனுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டைரக்டிவ் டீச்சிங் மாடலில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு எதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன் கெட்டிங் கிரேட்டர் பர்சனல் இன்டகிரேஷன், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ரியலிஸ்டிக் செல்ஃப் அப்ரைசல்.
ஒரு ஒரு பர்சனல் இன்டகிரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், எஃபெக்டிவாக இருக்கணும் அவங்க எது பண்ணாலும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி செல்ஃப் அப்ரைசலை வந்து அதாவது தான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுன்றதுக்காகவும் இது ஹெல்ப் பண்ணுது. டு மேக் லேர்னிங் என்விரான்மெண்ட் கண்டக்டிவ், அது மாதிரி இந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து ஒரு கண்டக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கோலாக இருக்குது. அது மாதிரி மேக் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன், எக்ஸாமினேஷன், எவாலுவேஷன் அண்ட் வித் நியூ பர்செப்ஷன். ஒரு ஸ்டிமுலேட் பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும், இல்லை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அது நியூ பர்செப்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இதில் ஒரு கோலாக இருக்குது. டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் நீட்ஸ் அண்ட் வேல்யூஸ். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கே தெரியணும். முதல்ல அவங்களுடைய வேல்யூஸ் என்ன, அவங்களுக்கு இந்தந்த வேல்யூஸ், ஒரு ஒரு பணம் சம்பாதிச்சாதான் ஒருத்தவங்களை என்ன பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறமேட்டு, இல்லையா? ஸோ மேலா ஃபீமேல் 2 பேருமே ஆன் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வேல்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களால ஒர்க் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்தந்த தேவையெல்லாம் இருக்குது, இந்தந்த வேல்யூஸ் எல்லாம் வேல்யூ பண்ணுறாங்கன்றது இந்த கோலாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஓன் நீட்ஸ் அண்ட் வேல்யூஸ், இதை நம்ம படித்தாச்சு. இது ரிப்பீட் ஆகிருக்கு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க. டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் தேர் லைஃப்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஓகே, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு போகணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. டு see the world as the student sees it. ஓகே, உலகத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையில் பார்க்க வைக்குது. டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர் டு ஆஃப் எம்பத்தட்டிக் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு எம்பத்தட்டிக் கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். ஓகே, எம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம். டெவலப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இதுலேயும் எண்ணங்களையும் ஃபீலிங்ஸையும் பிரதிபலிக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிறது. டு மேக் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதும் இவங்களோட ஒரு கோலாக இருக்குது. இந்த நான் டைரக்டிவ் இன்டர்வியூ அப்படிங்கும்போது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் அப்ளிகபிள் டெக்னிக் ஃபார் மெயின்டைனிங் ஃபெசிலிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் மத்தியில் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. The teacher helps the students in the process of student self-exploration and problem solving. டீச்சர்ன்றவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்க்கு, எந்த ப்ராசஸ்க்கு, அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கும் டீச்சர் வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருந்து இவங்கள வந்து கைட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸும் அதை எல்லாத்தையுமே பண்ணணும். The teacher structures interview to focus on the uniqueness of the students. டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்டர்வியூஸ், ஒரு என்கொயரி இல்லை என்ன பண்ணுறாங்களோ அது வந்து ஒருத்தர்கிட்டையும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஓகே, ஸோ ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேர் எமோஷ்னல் லைஃப் இன் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே எல்லாருடைய எமோஷன்ஸ்க்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது, எல்லா மனிதனுடைய எமோஷன்ஸ்க்குமே. இந்த இன்டர்வியூ டெக்னிக் இஸ் டேக்கன் ஃப்ரம் கவுன்சிலிங் மூலியமாக தான் இந்த இன்டர்வியூ டெக்னிக்கை இங்கே எடுத்தாங்களாம். யூசஸ் ஆஃப் நான் டிரெக்டிவ் இன்டர்வியூ அப்படிங்கும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அகடமிக் கவுன்சிலிங். அகடமிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்குது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிஹேவியரல் கவுன்சிலிங், அது மாதிரி இந்த பிஹேவியர் பண்ணாதீங்கன்ற கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் இது ஏதுவாக இருக்குது அப்படின்னாங்க. டெவலப்பிங் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஃபீலிங்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும். மேக்கிங் குட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடுவில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரதுக்கும் இந்த இது உதவுது. ஓகே, நான் டைரக்டிவ் டீச்சிங் மாடல்ன்றது. ஐடென்டிஃபையிங் அப்ராப்ரியேட் பிஹேவியரல் சேஞ்சஸ், அது மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் நடக்குதா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்காகவும் இது உதவுது. டீச்சர் ரெஸ்பான்சஸ் ஃபார் நான் டைரக்டிவ் டீச்சிங் மாடல். இப்போ டீச்சர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், இன் நான் டைரக்டிவ் இன்டர்வியூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அக்கௌண்டபிள். யார் அக்கௌண்டபிள், டீச்சரா. நீங்கள் இன்றைக்கி பாஸ் ஆனீங்க, ஃபெயில் ஆனாங்க அப்படின்னும் போது அதுக்கு யார் வந்து அக்கௌண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டூடெண்ட் தான் அக்கௌண்டபிள்.
ஆனால் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, டீச்சர் தான் அக்கௌண்டபிள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பயும் அதான் இருக்குது. ஃபார் த மீனிங்ஃபுல் டிஸ்கஷன், ஒரு மீனிங்ஃபுல் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னும்போது யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிள், கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர் த டீச்சர் மஸ்ட் ப்ரொவைட்ஸ் லீட் டேக்கிங், லீடு தான் பண்ணணும் டீச்சர்ன்றவங்க. ரெஸ்பான்சஸ் ஃபார் மெயின்டைனிங் த வெல் தாட்ஃபுல் கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, டிஸ்கஷன் டாபிக் கொடுத்துட்டேங்க, இல்லை அவங்களே ஒரு டிஸ்கஷனுக்கு டாபிக் எடுத்து சொல்கிறாங்கன்னா டீச்சர் வந்து ஜஸ்ட்டு லீடு தான் பண்ணணும். ஓகே, நல்ல கான்வர்சேஷன் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். These suitable and sufficient statements and the responses of their support the students to start and initiate the interview. ஸோ இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியேட் யார் பண்ணணும், ஸ்டூடெண்ட் தான். டீச்சர் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஓகே, த டைரக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் அன் ஓப்பன் மேனர் or indicated the students as to what they have to discuss specifically or generally. ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணலாங்கிறத அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி அவங்க தான் செய்யணும். இது ஓப்பன் மேனராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் த ரெஸ்பான்சஸ் ஆர் brief statements that are helpful and make the students able to continue the conversation under the ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் என்ன நடக்கும்னா, இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க ஒரு டிஸ்கஷனில் அப்படின்னும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், நிறைய ப்ரீஃபான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அவங்களால கான்வர்சேஷனை அடுத்தடுத்ததுக்கு கொண்டு போகவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல் ஆஃப் டீச்சிங். டீச்சிங் மாடல் எப்படி இருக்கும், சின்டாக்ஸ். ஓகே, சின்டாக்ஸு, ஃபோக்கஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அது. அக்கார்டிங் டு ரோஜர்ஸ் த நான் டிரெக்டிவ் இன்டர்வியூ ஹேஸ் அ சீக்வன்ஸ் டிவைடட் இன்டூ, எத்தனை ஃபேஸஸாக இது டிவைட் ஆகிருக்கு, அது எத்தனை ஃபேஸஸ், 6 ஃபேஸஸாக இருந்துச்சு. இதில் எத்தனை ஃபேஸஸ், 5 ஃபேஸஸ். இதில் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ப்ராப்ளமை. அடுத்தது டெவலப்பிங் இன்சைட், பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங், அதே மாதிரி இன்டகிரேஷன். இது எல்லாமே 5 ஃபேஸஸ். டிஃபைனிங் த ஹெல்பிங் சிச்சுவேஷன் அப்படின்னும் போது, அட் திஸ் ஃபேஸ் இன்டர்வியூ டேக்ஸ் பிளேஸ் இன் ஆன்கோயிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இதில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்வியூ நடக்கும்போது டீச்சர் மேக் சம் நெசசரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்வியூ இஃப் நீடட். ஓகே, தேவைப்பட்டால் நெசசரி இந்த மாதிரி தான் இருக்கணும், டேபிள் சேர் போட்டு இப்படி தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத டீச்சர் வந்து இப்படி இருப்பாங்க. வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி சுச்சுவேஷன் ஆல்சோ அக்கர் டு பி ஃப்ரேம்டு டிஃப்ரெண்ட்லி. ஸோ வாலண்டரி சுச்சுவேஷன், வாலண்டியராக வருவாங்க. ஓகே, வாலண்டியராக வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. இல்லை இன்வாலண்டரி சுச்சுவேஷன் கூட நடக்கலாம். இது எல்லாமே அக்கர் ஆகும். டு பி ஃப்ரேம்டு டிஃப்ரெண்ட்லி. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணணும். த டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஃபாலோயிங் ஃப்ரீலி. ஓகே, ஸோ ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு. The students are free to make more interaction for healthy and fruitful discussion. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன்ஸ்க்கு அவங்க வந்து ரொம்ப அதிகப்படியான இன்ட்ராக்ஷன்ஸை வந்து கொடுக்கணும். தி டீச்சர் டஸ் நாட் மேக் இன்டர்பிரிட்டேஷன். டீச்சர் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணி இதுதான் கரெக்டு, இதெல்லாம் அது இதை எவாலுவேட் பண்ணி அப்புறம் வந்து இது அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு. டீச்சர் டஸ் நாட் மேக் இன்டர்பிரிட்டேஷனோ எவாலுவேஷனோ இல்லை அட்வைஸோ பண்ணக்கூடாது. பட் த ரிஃப்ளெக்ஸ் கிளாரிஃபைஸ். ஓகே, இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா ஆகுது, நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னவா ஆகுதுங்கிறத அவங்களே கன்சிடர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க கொடுக்குற பதில் வந்து கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ப்ளோரிங் த ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அட் தி ஸ்டேஜ் டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டிஃபைன் த ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு டீச்சரே வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் டீச்சர் எக்ஸ்பிரஸஸ் தேர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங். டீச்சர் வந்து சொல்லுவாங்க இது பாசிட்டிவாக இருந்துச்சு, இது நெகட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இது இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இதுக்கு இதுதான் வந்து இது அப்படின்னு அவங்க கொடுக்கணும். அண்ட் அக்செப்ட் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த டீச்சர் வந்து. த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தர் இன்டியூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அந்த டீச்சர் ப்ரொவைட்ஸ் வெல் ஸ்டேட்டட் பாசிட்டிவ் அண்ட் ஷார்ட் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி டீச்சர் வந்து எப்படி கொடுக்கணும், ஒரு இதை வந்து ஒரு கரெக்டாக வெல் ஸ்டேட்டட் பாசிட்டிவாக
நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட்டான ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. டெவலப்பிங் இன்சைட்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அண்ட் மோட்டிவேட்டட் டு டிஸ்கஸ் ப்ராப்ளம். இப்போ வந்து ப்ராப்ளமே நம்ம சொல்லியாச்சு, இந்த ப்ராப்ளம் வந்து கரெக்ட் இல்லையா, இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறது. ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அவங்களோட இன்சைட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஃபார் த சேக் ஆஃப் கிரியேட்டிங் இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கொண்டு வரதுக்காக அவங்க வந்து டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இந்த டீச்சர் என்கரேஜஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் பிளானிங். டீச்சர் வந்து எதுக்கு என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை பிளான் பண்ணுறதுக்காக, டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, டெசிஷன் எடுக்கிறதுக்காக வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராப்ளம்க்கு ஏதுவாக. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த டீச்சர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக கிளாரிஃபை த ஆல்டர்னேட்டிவ்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். திஸ் இஸ் த ஸ்டேஜ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஃபர்தர் இன்சைட்ஸ். இன்டகிரேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமான இன்சைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். they try to develop more positive actions for problems solving. ஓகே, ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான சொல்யூஷனை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அது வந்து கிடைக்கும். they make plans more integrated and positive actions. இந்த மாதிரி ரொம்ப நல்ல ப்ராப்ளம்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே அவங்க தான் பிளான் பண்ணணும். ஹியர் த டீச்சர்ஸ் பிளேஸ் சிக்னிஃபிகண்ட் ரோல். இங்கே டீச்சர் தான் வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணுறாங்க டு சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. Integration of each and every learning activities under interview helps the students to keep their mind for longer period in memory reservoirs. ஒரு இன்டர்வியூங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே அவங்களுக்குள்ள நல்லா பதியும். அப்போ அவங்களுக்கு மனப்பாடமே பண்ண தேவையில்லை, அது ஒரு மெமரி ரிசர்வாயரில் போய் அப்படியே தங்கி இருக்கும். இன்டகிரேஷன் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிமெம்பர் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அப்ளிகேஷன் இன் ஃபியூச்சர். அப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க எதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போது நான் டைரக்டிவ் டீச்சிங் மாடல் வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் டு சால்வ் பர்சனல், சோஷியல் அண்ட் அகடமிக் ப்ராப்ளம்ஸ். பர்சனலாக, சோஷியல், அகடமிக் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இது அப்ளை பண்ணலாம். டு எக்ஸ்ப்ளோர் ஃபீலிங்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூ மாடல்ன்றது இருக்குது. டு டெவலப் குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். மற்றவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. டு மேக் த இன்டகிரேஷன் ஆஃப் செவரல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. நிறைய ஈவெண்ட் நடக்கும் இல்லையா, இது மாதிரி இப்படி பண்ணலாம், இந்த இன்டர்வியூ நடந்துச்சு, அந்த இன்டர்வியூ நடந்துச்சு, இதுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. டு இன்வெஸ்டிகேட் த ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு டயக்னைஸ் த ஸ்பெசிஃபிக் ஃபீலிங்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ஸ்பெசிஃபிக் இவங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு மேக் எம்பசைசஸ் ஆன் பர்சனல் கண்டென்ட் ரேதர் தென் எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னலாக போகாமல் பர்சனல் கண்டென்ட்டை வலியுறுத்துது. டு யூட்டிலைஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். டீச்சரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றி இந்த ஒரு இன்டர்வியூ நடந்ததில் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டு டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இதில் டெவலப் பண்ண முடியும். பர்சீவ் அஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் பர்சீவ். ஸோ அது மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், என்ன தேவையோ அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க, பர்சீவ் பண்ணி வச்சுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் அச்சுரண்ட் எஃபெக்ட்டுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நான் டிரெக்டிவ் டீச்சிங் மாடல்ன்ற போது பர்சனல் அவேர்னஸ் இருக்கணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கணும், வெரைட்டி ஆஃப் சோஷியல் அண்ட் அகடமிக் கோல்ஸ், இது எல்லாத்தையும் கொடுக்குறது தான். இதுக்கப்புறம் இந்த டாபிக் முடிஞ்சது. இன்டர்வியூ, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இன்கொயரி, எவிடன்ஸ் டெஸ்ட் பண்ணணும், எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது. அடுத்தது 8th டாபிக் என்னென்னா வில்லியம் கார்டன்ஸ் சினெக்டிக்ஸ் மாடல்ன்றது. ஓகே, வில்லியம் கார்டன்ஸ்ன்றவர் சினெக்டிக்ஸ் மாடல்ஸ்னு கொடுத்துருக்காரு. த டேர்ம் சினெக்டிக்ஸ் இஸ் derived
ஃப்ரம் த க்ரீக் வேர்ட். எந்த வேர்ட்லேருந்து இதை டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து. இதுக்கு பேர் சினாப்டிக் கோர்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் bringing different things into unified connection. ஓகே, நிறைய வேறு திங்ஸை கொண்டு வந்து ஒரு யூனிஃபைடு கனெக்ஷன், ஒரே இதில் கனெக்ட் பண்ணுறது தான். சினெப்டிக்ஸ் இஸ் அபவுட் மேக்கிங் கனெக்ஷன்ஸ். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷனை மேக் பண்ணுறது. ஓகே, இதுக்கும் தொடர்பு கொண்டு வர்றது தான் வந்து சினெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சினெப்டிக்ஸ் வாஸ் டெவலப்டு பை யார்? வில்லியம் ஜே கார்டன் அண்ட் ஹிஸ் அசோசியேட்ஸ் இன் 1961. அவங்களுடைய சேர்ந்தவங்களும் சேர்ந்து 1961 இதை கண்டுபிடிச்சாங்க. டு என்ஹான்ஸ் கிரியேட்டிவ் தாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு. கிரியேட்டிவ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்களா உங்களோட ஓன் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சொல்லும் போது இதுதான் இருக்கிறதுலே அதிகம். நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் படிச்சிருக்கோம் இல்லையா, கிரியேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப மேலே இருக்கிற ஒரு ஸ்கில் இல்லையா. ஸோ கிரியேட்டிவ் தாட்டை கொண்டு வர்றது தான் இவருடைய இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இனோவேஷன்ஸே அப்போ தான் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மூளை இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்போ அவங்க க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தருடைய இதுவுமே வேறு மாதிரி வரும், ஒரே மாதிரி வராது. ஸோ அவங்க இனோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒரே ட்ரீயை வரைய சொன்னால் எல்லாருமே ஒரே மாதிரி வரைய மாட்டாங்க, எல்லாரும் வேறு மாதிரி வரைவாங்க. இதில் இனோவேட்டிவாக யார் திங்க் பண்ணி வரைகிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இனோவேட்டிவாக யாருக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது தான். ஓகே, புதுமையாக. Okay, the assumptions of the synaptics models to be very realistic as they confront the conventional views about creativity. Assumptionன்றது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஓகே, ஒரு அசம்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த அசம்ஷன் எப்படி இருக்கணும், இது ரியலிஸ்டிக்காக இருந்தால் தானே அதனுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம காமிக்கும் போது அதுக்கு நிறைய நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ நிறைய மதிப்பிடுவாங்க. அப்போது நிறைய நமக்கு இன்னோவேட்டிவாக ஐடியாஸ் தோணும். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, க்ரியேட்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ். எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன தேவை, க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளுமே அது வந்து நம்ம புதுமையாக நம்ம கொடுக்கணும். க்ரியேட்டிவ் ப்ராசஸ் இஸ் நாட் ஆல் மிஸ்டீரியஸ். இது வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ன்றது ஒரு பெரிய மிஸ்டீரியஸான வேலை, யாரோ ஒருத்தர் தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. க்ரியேட்டிவ் இன்வென்ஷன் இஸ் சிமிலர் இன் ஆல் ஃபீல்ட்ஸ். எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே இது வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்க போகுது. க்ரியேட்டிவ் இன்வென்ஷன் ஆர் சர்வே ஆர் வெரி சிமிலர் வெதர் தே ஆர் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் இன் ஜென்ரேஷன். அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, குரூப்பாக இருந்தாலும் சரி, அந்த க்ரியேட்டிவ் அப்படிங்கிறது என்னவாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். சினெப்டிக் அப்படிங்கிறது இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு. இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு வெட் கிரைண்டர் இருக்குது, அந்த கிரைண்டரில் வந்து கல் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், ஆட்டணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு டாஸ்க்கு. ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு அது பெரிய ஒரு டாஸ்க்கு, இல்லை நிறைய பேரும் செய்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இனோவேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்லை தூக்க முடியல பெரியவங்களால, அப்போ அது இனோவேட்டிவாக என்ன திங்க் பண்ணலாம் அப்படிங்கும் போது அந்த வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. வெயிட் இல்லாத கல்லாக வந்து கொண்டு வராங்க. அப்போ 2 கல்லாக பிரிச்சுட்டா ஒரே கல்லை வந்து 2 கல்லாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருது, இதில் வந்து கையை விட்டு கழுவ முடியல. அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து கீழே சாய்ச்சிட்டா இந்த மாவு உடனே கொட்டிடும். அப்படிங்கும்போது டில்ட்டிங் கிரைண்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போது தான் நம்மளால் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு இனோவேஷனை நம்ம கொடுக்க முடியும், இனோவேட்டிவாக ஐடியா. கடைசியில் இப்போது இருக்கிற லேட்டஸ்ட் கிரைண்டர் என்ன, நீங்கள் கையை யூஸ் பண்ண வேணாம், டேப்பை திறந்து விட்டால் என்ன வந்துடும், மாவு வந்துடும். தண்ணியை ஊற்றுனீங்கன்னா டேப்லேருந்து அந்த கிரைண்டரை கழுவிடும். அப்படிங்கிறத ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸோ ஒரு இண்டிவிஜுவலோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட் தான், பட் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி இனோவேட்டிவாக அவங்க ஐடியாஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெட்டமார்பிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்க, த சீஃப் எலிமெண்ட் இன் சினெப்டிக்ஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அனலாக் மெட்டமார்பிக் ஆக்டிவிட்டி ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த கிரியேட்டிவ் ப்ராசஸ் டு த கான்ஷியஸ்னஸ். மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ப்ராசஸை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கும் போது, ஒரு கான்ஷியஸ்க்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணணும், அனலாக்ஸை வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டமார்பிக் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மெட்டஃபோர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் a relationship of one place to the or the other. Okay.
மெட்டமார்ஃபிசம்ன்றது என்னது? ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன் பிளேஸ் இல்லைன்னா மற்ற பிளேஸ்லயோ. மெட்டமார்ஃப் கனெக்ட்ஸ் ஃபெமிலியர் கான்செப்ட்ஸ் வித் அன்ஃபெமிலியர். ஒரு ஃபெமிலியரான கான்செப்ட்லேருந்து அன்ஃபெமிலியர் கான்செப்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறது தான். கனெக்டிங்கிறது நம்ம படிச்சிட்டோம். சினெக்டிக்ஸ்ன்றது கனெக்டிங் அப்படிங்கிறத படித்தோம். அப்போ எதையும் கனெக்ட் பண்ணுறாங்க? ஏற்கனவே ஃபெமிலியராக ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு பெரிய கல் வச்ச ஒரு கிரைண்டர் இருக்குது. அந்த கிரைண்டரை தான் ஃபெமிலியராக இருக்குது. அதை வச்சு தான் வந்து அன்ஃபெமிலியராக ஒன்று இருக்குது. டில்ட்டிங் கிரைண்டர்ன்றது அன்ஃபெமிலியர். அதை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி தான். ஓகே. ஆர் கிரியேட்டிங் நியூ ஃப்ரெஷ் கிரியேட் ஐடியாஸ் ஃப்ரம் ஃபெமிலியர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஐடியாஸ். இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ், ஒரு நியூவாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரைண்டர் இல்லாமல் வேற ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. இட்லியே டைரெக்டாக வந்து சுட்டு வந்துடுற மாதிரி. அப்படிங்கும்போது அதில் என்ன இருக்குது? இட்லியோ தோசையோ டைரெக்டாக சுட்டு வந்துடுது. அரிசியை போட்டால் உளுந்த போட்டால் இட்லி அது மாதிரி வந்துடுது. அப்படிங்கும்போது அது என்ன இருக்குது? ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா. ஓகே. ஓகே. ஆனால் தேவைப்படுற ஒரு ஐடியா. Synectic strategies using metamorphic activity are designed to provide a structure through which people can free themselves to develop imagination. ஸோ இமேஜினேஷன் ஒரு கற்பனை தான். கற்பனையாக கொண்டு வந்தான். அது இப்போ நான் சொன்னது என்னது? அரிசியும் உளுந்தையும் போட்டால் இட்லி வந்துடும். இது ஒரு கற்பனை தான். ஆனால் இது வந்து இதுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ இந்த கற்பனையை கொண்டு கிரியேட் பண்ணுறது தான் என்னது? மெட்டாமார்பிக் ஆக்டிவிட்டி. இதில் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அஸ் அ பேசிஸ் ஆஃப் சினெக்டிக்ஸ் எக்ஸசைசஸ். தோஸ் ஆர் பர்சனல் அனாலஜி இருக்குது. ஓகே. இன் பர்சனல் அனாலஜி லேர்னர்ஸ் ஆர் சப்போஸ் டு எம்ஃபசைஸ் வித் த ஐடியா ஆர் ஆப்ஜெக்ட் டு பி கம்பேர்டு. ஒரு ஐடியாவோ இல்லை ஆப்ஜெக்டோ கம்பேர் பண்ணுறதுக்கு இதை வலியுறுத்துறாங்க. they must feel that they have become part of physical elements or the problem. அவங்க வந்து இதில் வந்து அவங்க என்ன ஆகணும்? இன்வால்வ் ஆகணும். ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை பார்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஐடென்டிஃபிகேஷன் கேன் பி வித் லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸ். இந்த ஐடென்டிஃபிகேஷன்றது ஒன்று லிவிங் திங்ஸோட இருக்கலாம். நான் சொன்னது நான் லிவிங் திங்ஸ் இல்லையா? லிவிங் திங்ஸோட கூட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க? இப்போ ரோபோட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சின்ன ஆப்ரேஷனாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வலிக்கும்னு நினைக்கிறாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் இப்போ வந்து ஈஸியாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸோ ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் இவங்களே கொடுக்குறாங்க. பி எ த்ரெட்மில். ஒரு த்ரெட்மில் இருக்குது. ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் ஒரு த்ரெட்மில்லாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்க? டிஸ்கிரைப் ஹவ் யூ ஃபீல் வென் சம் ஒன் வேக்ஸ் யூ இன் த மார்னிங். ஓகே. உங்களை காலையில் எழுப்பி விட்டாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. ஹவு டு யூ ஃபீல் வென் எலக்ட்ரிசிட்டி ஃபெயில்ஸ்? ஓகே. கரண்ட் போயிடுச்சுன்னா, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இன்னும் என்ன திங்க் பண்ண போறீங்க? இப்போ என்னோட ஆன்சர் நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க? கரண்ட் போயிடுச்சு, நான் ஜாலி படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. பர்சனல் எனர்ஜி இன்சைட்ஸ் ஆன் லாஸ் ஆஃப் செல்ஃப் வந்து இழக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி ஒன் ஷுட் டிரான்ஸ்போர்ட் ஒன் செல்ஃப் இன்டு அனதர் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்பேஸ். உங்களை வந்து ஒரு உருமாற்றுறேன், உங்கள் உயிரை கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ ஒரு ஸ்பேஸ்லேயோ கொண்டு போய் வச்சேன்னா அது எப்படி இருக்கும்? த கிரேட்டர் த கான்செப்ஷுவல் டிஸ்டன்ஸ் கிரியேட்டட் பை லாஸ் ஆஃப் ஒன் செல்ஃப். ஓகே. ஒருத்தரை இழந்தாதான் இன்னொன்று அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி உன்னை இழந்தாதான் ஒரு தன்னை இழந்து தன்னை அடுத்ததை கண்டுபிடிக்கிற மாதிரி. த மோர் லைக்லி இட் இஸ் தட் அனாலஜி இஸ் நியூ. அனாலஜிங்கிறது ஒரு புதிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு. இட் ஆல்சோ ப்ரூவ்ஸ் தட் லேர்னர்ஸ் ஆர் கிரியேட்டிவ். லேர்னர்ஸ்ன்றவங்க க்ரியேட்டிவாக தான் இருப்பாங்க. கற்றுக்கொள்கிறவங்க கண்டிப்பாக க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். டைரக்ட் அனாலஜி அப்படிங்கும்போது இட் இஸ் அ சிம்பிள் கம்பேரிசன் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை சிம்பிளாக கம்பேர் பண்ணுறது, இல்லை ரெண்டு கான்செப்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். த கம்பேரிசன் நீட் நாட் பி ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது. ஓகே. இட் ஷுட் நாட் பி ஐடென்டிக்கல். ஓகே. its function is basically to transpose the condition of one object or problem situation. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன்லேருந்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறது டு அனதர் சுச்சுவேஷனுக்கு, வேறு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் இன் ஆர்டர் டு வியூ இட் இன் அ நியூ வே, ஒரு புது வித வழியில் அதை வந்து இது கொண்டு வரதுக்காக. திஸ் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் அ பர்சன். ஒரு பர்சன் கிட்டேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்லை ஒரு பிளான்ட்டு கிட்டேருந்து. இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க இல்லையா? இந்த பிளான்ட்டை வேறு என்ன மாதிரி நம்ம கொண்டு வரலாம், ட்ரீயாக கொண்டு வரலாமா அப்படிலாம் கொண்டு வராங்க.
அனிமல் ஆர் நான் லிவிங் திங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க, ரெசிபி லைக் அ ரோட் மேப் ஆர் ஹியூமன் பிரெயின் லைக் அ கம்ப்யூட்டர். ஹியூமன் பிரெயின் என்ன மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் தான் ஹியூமன் பிரெயின் மாதிரி இருக்குது. அது மாதிரி கம்ப்ரஸ்ட் கான்ஃப்ளிக்ட். ஓகே, இது வந்து ஒரு தேர்ட் மெட்டமார்பிக் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இஸ் கம்ப்ரஸ்ட் கான்ஃப்ளிக்ட். ஓகே, இட் இஸ் a description of two words. இது வந்து டூ வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணலாமா, which seems to be contradicting or opposing each other. ஒன்று கான்ட்ரடிக்டராக இருக்கும், இல்லை அப்போஸ் பண்ணும். ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஃபார் எக்ஸாம்பிள், டயர்ட்லி அக்ரெசிவ், இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்லி ஃபீல். ஒருத்தவங்க டயர்ட் அக்ரெசிவாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படிங்கிறது. The broadcast insights into a new subject or topic are provided in compressed conflicts. Okay, கான்ஃப்ளிக்டாக இருக்கும். ஆப்போசிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆங்க்ரினா அவங்க வந்து ஹாப்பி, அது மாதிரி. It reflects the ability of a learner to combine two frames of reference with respect to an individual object. ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸில் எடுத்துக்குவாங்க, ஆப்போசிட்டில். ஓகே, இது கரெக்டுன்னுவாங்க, இன்னொன்று தப்புன்னுவாங்க. ஓகே, ஸோ ட்ரூன்னுவாங்க, இது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னுவாங்க. அந்த மாதிரி. The larger the distance between the frames of reference, the greater is the mental flexibility. ரொம்ப அதிகப்படியான வேறுபாடு இருக்கும்போது அதிகப்படியான மென்டல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் வரும் அப்படிங்கிறாங்க. இதில் சின்டாக்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் சின்டாக்ஸ் நம்ம போடுற மாதிரி இதுலேயும் சின்டாக்ஸ் இருக்குது. இதில் என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க சினெக்டிக்ஸில். அதாவது 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தெம் பீங் கிரியேட்டிங் சம்திங் நியூ, ஒரு புதுசாக கிரியேட் பண்ணணும். ஓகே, எதுவுமே கண்டுபிடிக்காததை கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் டிசைன் டு மேக் த ஃபெமிலியர் ஸ்ட்ரேஞ்ச். இது வந்து என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற ஐடியாஸ், ப்ராடக்ட்ஸு, அதில் இருக்க க்ரியேட்டிவ், அதுலேருந்து புதுசாக கொண்டு வருவாங்க க்ரியேட்டிவ் மேனரில். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இன்க்ளூடிங் இஸ் மேக்கிங் த ஸ்ட்ரேஞ்ச் ஃபெமிலியர். ஏற்கனவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறத ஃபெமிலியராக மாற்றுறது. திஸ் இஸ் டிசைன் டு மேக் நியூ அன்ஃபெமிலியர் ஐடியாஸ் இன்டு மோர் மீனிங்ஃபுல் ஒன்ஸ். ஏற்கனவே புதுசாக டிசைன் பண்ணது அது மாதிரி யாருக்குமே தெரியாது, அன்ஃபெமிலியராக இருக்குது. அந்த ஐடியாஸை மீனிங்ஃபுல்லாக மாற்றுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ போத் த ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூட் 3 டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸ். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸுமே 3 டைப்ஸ் ஆஃப் அனாலஜிஸை வந்து அதை குறிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அப்ஜெக்டிவ் இருக்கணும், சின்டாக்ஸ் இருக்கணும், பிரின்சிபல்ஸ் இருக்கணும், ரியாக்ஷன் ஆர் டைவர்ஸ். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி 1 ஹெல்ப்ஸ் த லேர்னர் டு கிரியேட் கான்செப்ஷுவல் டிஸ்டன்ஸ். ஓகே, லேர்னர்ஸ்க்கு வந்து இது வந்து கான்செப்ஷுவல் டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது யூஸிங் அனாலஜிஸ். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் strategy may be develop a new understanding. ஓகே, ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங்கை இது வந்து டெவலப் பண்ணுது டு எம்ஃபசைஸ் வித் அ ஷோ ஆஃப் ஆர் அ புள்ளி. ஓகே, ஒரு ஷோ ஆஃபோ இல்லை ஒரு புள்ளியோ நடக்கும்போது இது எல்லாமே வலியுறுத்துறாங்க. டு டிசைன் அ நியூ டோர்வே, ஒரு புது வழி, ஒரு புது கதவை ஓப்பன் பண்ணுறது. சிட்டி அமாங் அதர்ஸ், இல்லை ஒரு புது சிட்டியை வந்து மற்றவங்க மத்தியில் ஓப்பன் பண்ணுறது. The role of the teacher is to guard against premature analysis and closure. டீச்சரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரீமெச்சூர் க்ளோஷரோ இல்லை ப்ரீமெச்சூர் அனாலிசிஸ் இதெல்லாம் மெச்சூர்டாகவே இல்லை, அந்த அனாலிசிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கார்ட் பண்ணுவாங்க, இல்லை அகேன்ஸ்டாக இருப்பாங்க. தி சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி 1 இஸ் ஆஸ் பிலோ. ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phase 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியில் phase 1 சின்டாக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் கொடுத்தா கூட போதும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டிஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். த டீச்சர் ஹேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன் அஸ் தே see it now. ஓகே, ஒரு சிச்சுவேஷனை அவங்க டிஸ்கிரைப் பண்ணணும், இல்லை எந்த சிச்சுவேஷன் அவங்க பார்க்குறாங்களோ அதை அவங்க சொல்லணும் அப்படிங்கிறத. phase 2ல் என்ன பண்ணணும், டைரக்ட் அனாலஜி. இதை மட்டும் நீங்கள் எழுதினா கூட போதும். ஓகே, அது மாதிரி இங்கே டைரக்ட் அனாலஜி எழுதினா போதும், அதுக்கு ஒரே டிஸ்கிரிப்ஷன். Students suggest direct analogies, select one and explore it further. ஓகே, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அனாலஜிஸை செலக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. phase 3ல் என்ன பண்ணுவாங்க, பர்சனல் அனாலஜி. ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் த அனாலஜி தே செலக்ட் இன் phase 2. ஓகே, சரி, phase 2ல் என்ன செலக்ட் பண்ணாங்களோ அதுக்கு அவங்களே அனாலஜி கொண்டு வருவாங்க. phase 4 என்ன, கம்ப்ரஸ்ட் எஃபெக்ட் கான்ஃப்ளிக்ட்டை கொண்டு வருது. ஸ்டூடெண்ட்ஸ் டேக் தேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் phases 2 and 3 suggest several compressed.
இதில் இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதில் இது கரெக்டாக இருக்குது, இது இப்படி இது இப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அண்ட் சூஸ் ஒன், ஏதோ ஒன்று தான் கரெக்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டைரக்ட் அனாலஜி அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் generate and select another direct analogy based on the compressed conflict. compressed conflictலேருந்து அவங்க வந்து டைரக்ட் அனாலஜியோ இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இந்த எல்லா 6 ஃபேஸையுமே நீங்கள் சின்டாக்ஸ் இது எல்லாமே எழுதினீங்கன்னாவே இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாயிடும். ரீஎக்ஸாமினேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாஸ்க்கை வந்து ரீஎக்ஸாமின் பண்ணணும். டீச்சர் ஏற்கனவே நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணியிருக்கோம், அந்த டாஸ்க்கை வந்து ரீஎக்ஸாமின் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத திருப்பியும் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். டீச்சர் ஹேஸ் டு மூவ் பேக் டு த ஒரிஜினல் டாஸ்க் ஆர் ப்ராப்ளம் அண்ட் யூஸ் த லாஸ்ட் அனாலஜி அண்ட் ஆர் த என்டையர் சினாப்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டீச்சர் வந்து ஒரு ஒரிஜினல் டாஸ்க்கோ இல்லை ப்ராப்ளம்க்கோ போய் அவங்க வந்து திருப்பி அந்த அனாலஜியை பார்த்து சினாப்டிக்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், என்டையர் சினாப்டிக்ஸும் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது. செகண்ட் பார்ட் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி 2. அது ஸ்ட்ராட்டஜி 1, இது ஸ்ட்ராட்டஜி 2. தட் இஸ் மேக்கிங் த ஸ்ட்ரேஞ்சர் ஃபெமிலியராக மாற்றுறது. ஸ்ட்ரேஞ்சராக இருக்காங்க, ஓகே, கம்ப்யூட்டர்னால் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு வந்து ஃபெமிலியராக நம்ம கொண்டு வரோம். இல்லை மொபைல்னால் என்னன்னே தெரியாது, அந்த மொபைலை பற்றி அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்குறோம். ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்னலைசேஷன் ஆஃப் கன்சிடரபிளி யூனிக் ஆர் டிஃபிகல்ட் மெட்டீரியல். யூனிக்காக இருக்கணும், டிஃபிகல்ட் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்றது தான். The metaphor here is used for analysis and not for creation of conceptual distance thus in strategy 1. strategy 1ல இருக்கிற மாதிரி இது இருக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அனாலிசிஸ்க்கு, அது கிரியேஷனுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், the teacher might introduce the concept of culture to her learners. ஓகே, டீச்சர் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஏதோ ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இங்கே வந்து கல்ச்சர்ன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்களோட லேர்னர்ஸ்க்கு. லேர்னர்ஸ் கேன் யூஸ் ஃபெமிலியர் அனாலஜிஸ் சச் அஸ் அ ஸ்டவ் ஆர் அ ஹவுஸ் அண்ட் தென் டிஃபைன் வேரியஸ் characteristics that are included and those that are missing in the concept. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டவ்னோ இல்லை ஒரு ஹவுஸுனோ இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கிற வேர்ட்ஸை வச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸ்டவ்ன்றது சமைக்கிறதுக்கு, ஹவுஸுங்கிறது எல்லோரும் வாழ்கிறதுக்கு, அந்த மாதிரி கொண்டு வரும். அண்ட் தோஸ் தட் ஆர் மிஸ்ஸிங் இந்த கான்செப்ட், என்ன மிஸ் ஆகுது இந்த கான்செப்டில் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுப்பாங்கன்றது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இஸ் அனாலிட்டிக் அண்ட் கன்வர்ஜென்ட். The learners continuously alternate among defining the characteristics of the more familiar subjects or topics and compare these to the characteristics of the unfamiliar topics. அப்போ ஃபெமிலியர் டாபிக்ஸ்லேருந்து அன்ஃபெமிலியர் டாபிக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி அவங்க வந்து இதை கற்றுப்பாங்க. இது ஒரு அனாலிட்டிக்காக தான், அது வந்து என்னது கிடையாது, கண்டுபிடிக்கிறது கிடையாது, அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த இன்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1லே, தட் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க டாப்பிக்கை பற்றி. அண்ட் இன் ஃபேஸ் 2ல் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை டீச்சர் வந்து சஜஸ்ட் டைரக்ட் அனாலஜிஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ் 3ல் என்ன பண்ணுவாங்க, பீயிங் த ஃபெமிலியர், தட் இஸ் த டைரக்ட் அனாலஜி இஸ் பர்சனலைஸ். டைரக்ட் அனாலஜிங்கிறத பர்சனலைஸ் பண்ணுவாங்க, வெதர் இட் இஸ் ஓகே ஆர் நாட்ன்றதை பர்சனலைஸ் பண்ணுவாங்க. இந்த 4th ஃபேஸ் வந்து இன்க்ளூட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். 4th ஃபேஸுங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஆர் சிமிலர் பிட்வீன் த அனாலஜி அண்ட் த மெட்டீரியல். அனாலஜிக்கும் மெட்டீரியலுக்கும் சிமிலராக இருக்கும் அப்படின்னு. இன் ஃபேஸ் 5 த லேர்னர்ஸ் டிஸ்கிரைப் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த அனாலஜிஸ். ஓகே, ஸோ டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத. ஃபேஸ் 6, 7ல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க ஓன் ஃபெமிலியர் அனாலஜிஸ் ஏதாவது இருந்தால் ஆஸ் அ மெஷர் ஆஃப் ரெக்வயர்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக. சின்டாக்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1ன்றது இதில் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்ட்ராட்டஜி 1 ஸ்ட்ராட்டஜி 2. ஸ்ட்ராட்டஜி 2க்கு வந்து என்னது சின்டாக்ஸ்ன்னு கொண்டுறாங்கன்னா, ஃபேஸ் 1ல் சப்ஸ்டான்டிவ் இன்புட் அதாவது டாபிக் என்னன்றதை யார் ப்ரொவைட் பண்ணும், டீச்சர் ப்ரொவைட் பண்ணுங்கிறத ஃபேஸ் 1. டைரக்ட் அனாலஜி அப்படிங்கிறது ஃபேஸ் 2. இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் அனாலஜியாக வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க எனர்ஜி என்ன அப்படிங்கிறத. ஃபேஸ் 3ல் என்ன நடக்குது, பர்சனல் அனாலஜி, அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் த டைரக்ட் அனாலஜி. டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் டைரக்ட் அனாலஜியாக ஆயிடுறாங்க.
ஃபேஸ் 4ல என்ன நடக்குது? கம்பேரிங் அனாலஜிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் எக்ஸ்பிளைன் த பாயிண்ட்ஸ் சிமிலர் டு பிட்வீன் த நியூ மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் அனாலஜி. டைரக்ட் அனாலஜிக்கும் நியூ மெட்டீரியலுக்கும் நடுவுல இருக்கிற சிமிலாரிட்டிய இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கேஸ் 5ல எக்ஸ்பிளைனிங் டிஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கும்போது ப்ரொவைட் தியர் ஓன் டிரெக்ட் நாலேஜி அண்ட் எக்ஸ்ப்ளோர் சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ் இதுக்கும் என்ன ஒற்றுமை, இதுக்கு என்ன வேறுபாடு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் நச்சுரல் எஃபெக்ட்ஸ்ன்னு வரும்போது ஈச் அண்ட் எவ்ரி மாடல், ஒவ்வொரு மாடலுக்கும் டீச்சிங் மாடலுக்கும் ஓன் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஓன் சினெக்டிக்ஸ் இருக்குது. ப்ரொவைட்ஸ் போத் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் நச்சுரல் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கதையை எழுதிட்டு இட் கண்டைன் ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் போத் த இமேஜ் பிலோ. கீழே இருக்கிறத எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கீழே இருக்கிறத படிச்சுட்டு அதை எழுதிங்கன்னா கூட போதும். சினெக்டிக் மாடல்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி, ஜென்ரல் கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி, creative capacity in subject domains, okay, achievement in subject domain, group cohesion and productivity. இது எல்லாமே இதில் இருக்கும். Instructional and nurturant. Synectics has been applied, however, not only to the development of overall creative power, but also to the development of creative responses over a variation of subject matter domains, okay. சினெக்டிக்ஸுன்றதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. எதுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் பவருக்கு மட்டும் இல்லை, பட் ஆல்சோ க்ரியேட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கும் இது வந்து உதவுது, அப்ளை பண்ணியிருக்காங்க. கார்டன் இருக்கார்ல, அவர் எதை பிலீவ் பண்ணுறாருன்னா க்ரியேட்டிவ் எனர்ஜி ஹெல்ப் என்ஹான்ஸ் லேர்னிங் இது ஏரியாஸ், ஓகே. க்ரியேட்டிவ் எனர்ஜிங்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்வார். அப்போ வந்து அவங்களோட லேர்னிங் வந்து நல்லா இன்னும் என்ஹான்ஸ் ஆகி இருக்கும். இட் ஆல்சோ எம்ஃபசைசஸ் ஆன் அ சோஷியல் என்விரான்மெண்ட். இதுவும் வந்து சோஷியல் என்விரான்மெண்ட்டை வலியுறுத்துறது. அண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ் க்ரியேட்டிவிட்டி. இதுதான் நமக்கு க்ரியேட்டிவிட்டியை இன்ஸ்பயர் பண்ணி கொடுக்குறது. யூசஸ் குரூப் கோஹெஷன் டு ஜென்ரேட் எனர்ஜி தட் ஹெல்ப்ஸ் எனேபிள் த லேர்னர்ஸ் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி அண்ட் டு அ மெட்டாமார்பிக் வேர்ல்டுக்குள்ளே நம்ம இன்டர்டிபெண்ட்டாக நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இதோட இந்த கார்டன் முடிஞ்சிச்சு. யூனிட் 2 முடிஞ்சது.